உத்தரப்பிரதேசத்தில் பஹரைச் கிராமத்தில் உலாவும் ஓநாய் கூட்டம் குழந்தைகளை குறிவைத்து கடித்து குதறும் கோர சம்பவங்கள் அரங்கேறி வருவதால் கிராம மக்கள் பீதியில் உள்ளனர். இதுகுறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். உத்தரப்பிரதேச மாநிலம் பஹ்ரைச் கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் நிம்மதியாக உறங்கி 2 மாதங்களுக்கு மேலாகிவிட்டது என்றே கூறலாம். மக்கள் இப்படி அஞ்சி நடுங்க இருள் சூழ்ந்த இரவில் உலா வரும் ஓநாய்களே காரணம். கடந்த ஜூலை மாதம் முதல் அச்சுறுத்தி வரும் ஓநாய் கூட்டம் இதுவரை 7 குழந்தைகள், ஒரு பெண் உட்பட 9 பேரை வேட்டையாடியுள்ளது. அத்துடன் சுமார் 26 பேர் ஓநாய் கடியால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் பகீர் தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் ஒவ்வொரு இரவையும் உயிர் பயத்துடனே கடந்து வருகின்றனர் பஹ்ரைச் பகுதியைச் சேர்ந்த கிராமவாசிகள். ஓநாய்களை பிடிக்க வனத்துறையினர் தீவிரம் காட்டி வரும் சூழலில் மக்கள் வீதியிலேயே இருப்பதால் சேதமடைந்த மற்றும் பாதுகாப்பற்ற வீடுகளில் வசிப்போர் தங்குவதற்கு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. கிராமத்தில் உள்ள கட்டிடத்தை தங்குமிடமாக மாற்றி அதில் மக்கள் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர். ஓநாய் தாக்குதலை தடுக்க ஆபரேஷன் பெடியா தொடங்கப்பட்டு ட்ரோன்கள் மூலம் ஓநாய் நடமாட்டத்தை தீவிரமாக கண்காணித்து வரும் வனத்துறையினர் இதுவரை 4 ஓநாய்களை பிடித்துள்ளனர். மேலும் 2 ஓநாய்கள் உலாவிக் கொண்டிருப்பதால் 4 கூண்டுகள், 6 கேமராக்கள் பொருத்தப்பட்டு தீவிர கண்காணிப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. அத்துடன் தேடுதல் பணியில் உடல் வெப்பத்தை வைத்து கண்காணிக்கும் தெர்மல் ட்ரோன்களையும் பயன்படுத்தி வருவதாக கூறப்படுகிறது. இதனால் மக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என வனத்துறை சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.